கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலைகளிலே பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகாலைகளிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் புதிய நாளிலும் இணைந்திருங்கள். கர்த்தருடைய ஆவியான உங்களோடு பேசுவார். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்களிலே ஒரு முக்கியமான ஒரு வேத பகுதி இருக்கு. இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும்போது அப்படியே காத்திருந்து யோசிக்க ஆரம்பிச்சேன். பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு தகுதியாக வேண்டியிருக்கு, எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு அந்த வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டும் என்பதை ரொம்ப நேரம் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு காலவேளையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில யாரெல்லாம் வளரணும்னு நினைக்கிறீங்களோ நமக்கு தான் இந்த செய்தி. அதாவது பரலோகத்து போகணும், அவங்களுக்கு தான் இந்த செய்தி. எனக்கு நித்திய ஜீவன் வேணும் யாரெல்லாம் நம்ம சொல்றோமோ நமக்கு தான் இந்த செய்தி. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள், அது முதல் பாயிண்ட். உங்க வீட்டில் ஒருவேளை டைரி இருந்துச்சுன்னா இன்னைக்கு உள்ள செய்தியை நீங்க எழுதி வைத்துக் கொள்ளலாம். ஐயா நான் பரலோகத்துக்கு போனியா, முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா? ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள். இப்ப இந்த கடைசி காலத்திலே நம்ம உலகத்துக்குள்ளதான் இருக்கிறோம். நம்ம கண்ணு எதை பார்க்கு, அதுல ஒரு இச்சை வந்துடக்கூடாது. என் சிந்தனையில ஒரு அசுத்தமான எண்ணங்கள் வந்துடக்கூடாது. இருதயத்துக்குள்ளே ஒரு அருவருப்பான, ஒரு தீட்டான, ஒரு அசுத்தமான காரியத்தை கொண்டு இருதயத்துல வச்சிடக்கூடாது. சரீரம் தேவனுக்கு பிரியமானபடி இருக்கணும். வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். அப்ப கடைசி காலம் அப்படின்னாலே ஆவிக்குரிய பிள்ளைகள், கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற பிள்ளைகள், தேவனுக்கு பிரியமானபடி நம்முடைய வாழ்க்கை இருக்கா, இதத்தான் நம்ம முதல்ல உட்காந்து யோசித்து பார்க்கணும். கையில பைபிள் எடுத்து வாசித்ததுல ஏகப்பட்ட வசனம் இருக்கு. ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமானபடி எப்படி வாழணும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். சரீரத்தினாலும் ஆவியினாலும், சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்களுக்கு நித்திய ஜீவன். பழைய ஏற்பாட்டிலே யோசுவா, காலேப் உத்தமமாய் பின்பற்றின காலேப் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்போ நமக்கு என்ன செய்தி அப்படின்னா, நம்ம கையில பைபிள் எழுதி கொடுத்துட்டாரு. கையில பைபிள் எடுத்து வாசித்து என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு எங்க தள்ளி போயிருக்கிறேனோ அந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவார். அந்த காரியங்களுக்கு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு, இனிமேல் அந்த பாவம் பண்ண மாட்டேன்ப்பா, இனிமேல் நான் உங்களுக்காக வாழ்வேன், உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க, என்னை மன்னித்து உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க, உம்முடைய ஆவியினால் நிரப்புங்க, கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், உம்முடைய வசனத்துல நான் நிலைத்திருக்கணும், எனக்கு ஒரு கிருபை தாங்கன்னு சொல்லி தேவன்கிட்ட நம்ம கேட்டு வாங்கி உண்மையாய் நம்ம கர்த்தரை பின்பற்றும் போது நமக்கு நித்திய ஜீவன் இருக்கு. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் என்று எழுதப்பட்டிருக்கு. அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். அப்ப நம்ம வாழ்க்கை இந்த பூமியில எப்படினே இருக்கணும் அப்படின்னா கர்த்தரோடு இசைந்து இருக்கணுமா. அதுக்கு முந்தின வசனத்திலே எப்படி போட்டிருக்கு அப்படின்னா,
வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமா இருக்கிறான் என்று அறியீர்களா? இந்த கடைசி காலம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, எப்படினாலும் வாழலாம்னு சொல்லிட்டு அசுத்தத்துக்குள்ள கொண்டு போற அளவுக்கு இந்த உலகத்துல ஏகப்பட்ட காரியம் இருக்கு. வேசித்தனம் அப்படின்னாலே திருமணம் முடியறதுக்கு முன்பாக ஒரு மனுஷன் வாலிப வயசுல ஒன்று சிருஷ்டிகிற நினை என்று எழுதப்பட்டிருக்கு. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமா இருக்கிறான் என்று அறியீர்களா? வேசித்தனத்துக்கு விலகி ஓடணுமா? மனுஷன் செய்யற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பே இருக்கும், புறம்பா இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். வேசித்தனம் செய்கிறவன் தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். இன்னைக்கு காலை வேளையில் உள்ள செய்தி என்ன அப்படின்னா, ஒரு குடும்பம் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள். அதுதான் முதல் பாயிண்ட். என்னை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால விலை கொடுத்து வாங்குறாரு. என் மகன் மனம் திரும்பி வாழ்வான், என் மகா மனம் திரும்பி வாழ்வா அப்படின்னு சொல்லி நீடிய பொறுமையோடு இருக்கிறார். நீடிய பொறுமையோடு இருக்கிறார். இந்த கிருபையின் காலத்தை வேஸ்ட் ஆக்கியாச்சு அப்படின்னா, வீணாக்கியாச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் டேக்குள்ள போயிருந்தோம். நான் 2015 தான் கொஞ்சம் நல்லா ஆழமா மெதுவா எழுத்துக்கூட்டி நிப்பாட்டி நிதானமா ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் உட்காந்து கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். எனக்கெல்லாம் பைபிள் உள்ள ரகசியம் எனக்கு தெரியாது. நான் சராசரி ஒரு மனுஷனா வாழ்ந்துட்டேன். நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது, அதாவது பல வருஷம் சொல்லலாம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் சொல்லலாம், கண்ணீரோடு தான் கையில பைபிள் எடுத்து வாசித்தேன். அதே போல ஜெபிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வடிச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சிருவேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, பைபிள் வசனத்தை வாசிக்கும் போது பரலோகத்துக்கு போகணுமே, நம்ம இன்னும் அந்த அளவுக்கு என்கிட்ட இன்னும் என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்கு, இன்னும் நான் எங்கெல்லாம் மனம் திரும்பணும், இன்னும் என்கிட்ட என்னெல்லாம் குறை இருக்கு, இப்படிதான் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அதை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் திருநெல்வேலியிலேருந்து பேசுறேன், தமிழ்நாடு. அதில் திருநெல்வேலி பகுதி. வேற நாட்டில் செய்தி கேட்குறீங்க. இப்போ நான் ஒரு வெளிநாட்டுக்கு வரணும் அப்படின்னா பாஸ்போர்ட்டு எல்லாம் இருக்கணும். வெளிநாட்டு வரதுக்கு அதுக்குள்ள எல்லா விதமான வாசல் திறந்து என்னை தேவன் அழைச்சி கொண்டு போகணும். ஒரு வெளிநாட்டு போகிறதுக்கே ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கு. நான் பரலோகத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா, என்னை அவர் கூப்பிட்டு போகணும் அப்படின்னா, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள். ஐயா, என் வாழ்க்கையில் நான் 50 வருஷம் நான் இது வரைக்கும் நான் இயேசுவை தேடலை, நான் 60 வருஷம் இது வரைக்கும் நான் இயேசுவை தேடலை, இப்போ தான் அந்த செய்தியை நான் கேட்குறேன், நான் பரலோகத்துக்கு போக முடியுமா? ஒரு குடும்பம் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்படணும். அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பு அறிக்கை பண்ணி அதை விட்டு விடணுமா? அப்படிதான் பைபிள்ல போட்டிருக்கு. அப்போ பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா சுத்தமானவங்க பரலோகத்துக்கு போக முடியும். இதயத்துல சுத்தம் இருக்கணும், சரீரத்துல சுத்தம் இருக்கணும், ஆவியில உண்மை இருக்கணும், செம்மையான வழியில நடக்கணும், நீதியை பின்பற்றணும், வாயில உண்மை வரணும். ஏகப்பட்ட குவாலிட்டி இருக்கு. அந்த குவாலிட்டி அப்படின்னாலே நல்லா படிச்சவங்களுக்கு தெரியும். செல்போன் 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 1 லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்க, 2 லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்க, 2 லட்ச ரூபாய்க்கு இல்லை 5 லட்ச ரூபாய்க்கு கூட இருக்கும் ஆப்பிள் ஃபோன் அப்படிம்பாங்க. ஏன்ட்டெல்லாம் கிடையாது, நான் சாதாரண ஃபோன் வச்சுருக்கேன். பெரிய பெரிய ஃபோன் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் அதில் எவ்வளோ குவாலிட்டி இருக்குன்னு சொல்லி.
ஒரு 2,00,000 3,00,000 உள்ள செல்போன்லயே அவ்வளோ குவாலிட்டி இருக்கு அப்படிம்பாங்க. ஒரு மனுஷனை தம்முடைய சொந்த ரத்தத்தினால பரிசுத்தப்படுத்தி நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானது தந்து நம்மளை முத்திரை போட்டு மீட்கப்படும் நாளுக்கென்று பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அவருக்கு பிரியமில்லாத காரியம் நம்ம செய்யும்போது துக்கப்படுறாரு. அப்ப இந்த பூமியிலே ஒரு மனுஷன் மனம் திரும்பி கர்த்தருக்காக வாழ ஆரம்பிக்கும் போது நம்மளை குறித்து பரலோகம் சந்தோஷப்படும். நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போய் எங்கேயாவது ஒரு இடத்துல பாவத்துல சிக்கி கொள்ளும்போது தேவன் துக்கப்படுவார். எனது கிருபையின் காலம் வந்து மீட்டெடுக்கிறதுக்காக தேவன் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். ஒருவரும் கெட்டு போக கூடாதான், எல்லாரும் மனம் திரும்பணுமா, எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும். அதுதான் பிதாவின் சித்தம். அப்ப பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, மனம் திரும்பி சிறு பிள்ளைய போல மாறணுமா. அந்த சிறு பிள்ளை அப்படின்னா எப்படி தெரியுமா, யோசித்து பார்க்கலாம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையிலே நம்ம கண்ணினாலே எதெல்லாம் இச்சையோடு பார்த்தோம், நம்ம சிந்தனையிலே எப்படிப்பட்ட ஒரு நன்மையான காரியம் இருந்துச்சா, தீமையான காரியம் இருந்துச்சா, அசுத்தமான காரியம் இருந்துச்சா, பரிசுத்தமான காரியம் இருந்துச்சா, நம்ம இதயத்துக்குள்ளே பரிசுத்தமான நினைவு இருக்கா, இல்ல ஒரு அசுத்தமான காரியங்கள் இருக்கா, நம்ம இருதயம் வந்து தீட்டுப்படுத்துற காரியங்கள் ஏதாவது உள்ள இருக்கா, ஒரு விபச்சார எண்ணமோ, ஒரு வேசித்தனமோ, ஒரு துரைச்சையோ, ஒரு காம விகாரமோ, ஒரு மோக இச்சையோ, இல்ல ஒரு பொல்லாத காரியமோ, இல்ல ஒரு அருவருப்பான காரியமோ, இல்ல ஒரு சரீரத்தை தீட்டுப்படுத்துற காரியமோ, இந்த கடைசி காலத்துல சொல்லணும் அப்படின்னா ஓரினை சேர்க்கை, இது எல்லாமே தீட்டு, அருவருப்பு, அசுத்தத்துக்குள்ள போய் சிக்கிக்கிடுது. ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா என்னப்பா யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, இருதயத்துக்குள்ளே தேவன் என் இருதயத்துக்குள்ள வரணும் அப்படின்னா என் இருதயத்துக்குள்ள வேற ஏதாவது காரியம் இருக்கா, நான் தான் உட்காந்து யோசித்து பார்க்கணும். என் வாழ்க்கையில ஏதாவது கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் இருந்துச்சுன்னா, நான் பாவம் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, உமக்கு பிரியமானபடி வாழ எனக்கு கிருபை தாங்கப்பா, பாவியா என் மேல கிருபை தாங்கப்பான்னு சொல்லி தேவனோட சமூகத்துல போய் கண்ணீர் வெடிச்சு ஜெபம் பண்ணிடணும். ஏன்னா பரலோகத்துக்கு போன்னு சொல்லி இந்த மெசேஜ் எடுத்ததுல ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கரையில்லாமல் வாழ்கிறவர்கள், சுத்தமா வாழ்கிறவர்கள், மாசில்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பரிசுத்தமா வாழ்றவங்க, குவாலிட்டி, பெஸ்ட் குவாலிட்டி. ஒரு கடையில போய் ஒரு பர்ச்சேஸ் பண்றோம், பெஸ்ட் குவாலிட்டியை போய் செலக்ட் பண்ணணும். ஒரு 2 வீலர் இல்ல ஒரு காரு இல்ல ஒரு பெஸ்ட் பிராண்ட். பரலோகத்துக்கு கூட்டு போனோம் அப்படின்னா நம்மள அந்த பூமியில உருவாக்குறாரு, உடைச்சி உருவாக்குறாரு, பல முறை உடைக்கிறாரு. களிமண் இருக்குல்ல, அந்த களிமண்ல பானை செய்வாங்க. அதுல ஒவ்வொரு டிசைனா ஒரு பானை செய்வாங்க. அவங்க சொன்ன டிசைனுக்கு வரல அப்படின்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் உருவாக்குவாங்க. ஒரு பானை செய்யும்போது ஒரு 80% 90% வந்துட்டு, அதுக்கப்புறம் லைட்டா ஒரு கீறலோ ஒரு வெடிப்போ இல்ல சைஸ் லைட்டா வேற மாறிட்டு அப்படின்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த களிமண் ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் எடுத்து மறுபடியும் உருவாக்குவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம் நமக்குள் வரலன்னா மறுபடியும் உருவாக்கிட்டு இருப்பாரு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் கண்ணீர், கஷ்டம், பிரச்சனை, உபத்திரம், பாடு அப்படின்னா தேவன் எதிர்பார்க்கிற குவாலிட்டிக்குள்ள நம்ம வந்திருக்க மாட்டோம். ஏன்னா என் வாழ்க்கையிலே நான் வியாபாரத்திலிருந்து நான் பல சூழ்நிலையில மாந்திரியத்துக்கு விக்கிறதுக்கு மட்டும் நான் 13 லட்சம் கொடுத்துருக்கேன். அதனால என்னுடைய வாழ்க்கையிலே நான் எவ்வளவு நஷ்டப்பட்டேன், எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு அவமானங்கள். கையில பைபிள் எடுத்து வாசிக்கல, எனக்கு தேவனுக்கு ஏற்றபடி வாழணும் அப்படின்னு எனக்கு என்னன்னு தெரியாது. நானும் எல்லாரை போல வீட்டுல சராசரி
வீட்டில் டிவி ஆன் பண்ணிட்டு எல்லாரையும் போல நானும் ஒரு படம் பார்த்து நாடகம் பார்த்து என் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமான காரியம் அப்படின்னா தெரியாம போயிட்டு, என்னைக்கு நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சனோ அன்னைக்கு தான் பார்த்தேன் தேவன் எதிர்பார்க்கிற குவாலிட்டி இன்னும் என்கிட்ட எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கு. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு காலையில் அப்படியே சொல்றேன் அப்படின்னா, பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி யாராவது ஆசைப்பட்டால் முதல்ல மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாறிடணும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அறிக்கை செய்து விட்டுறணுமா. இதுதான் நமக்கு ஸ்டார்டிங். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும். தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ளணும். கையில் பைபிள் எடுத்து வாசிக்கணும். அவருடைய வார்த்தையிலே நிலைத்து இருக்கணும். கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் அருளிய அப்பம். யாரெல்லாம் ஆன்லைன் மூலியமா பார்க்குறீங்களோ, ஏகப்பட்ட குடும்பத்திலே சாட்சியெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. நான் 2 முறை பைபிள் வாசித்துட்டேன், நான் 3 முறை பைபிள் வாசித்துட்டேன். சில நேரத்தில் எனக்கு வாட்ஸ்அப்பில் வரும், அண்ணே உங்கள் செய்தி கேட்டு நான் 2 முறை பைபிள் வாசித்துட்டேன், உங்கள் செய்தி கேட்டு நான் 3 முறை பைபிள் வாசித்துட்டேன். இதெல்லாம் தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். முடிஞ்சால் எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கோங்க. இதையே உங்களுக்கு காலைல சொல்லித்தரேன் அப்படின்னா, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் ஒரு குவாலிட்டி இருக்கு. இவர்களே கற்புள்ளவர்கள். இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா கற்புள்ளவர்களாம். ஏன்னா ஸ்திரீனாலே கரைபடாதவர்கள். எதுலையும் போய் சிக்கிக்கொள்ள மாட்டாங்க. யாரெல்லாம் சிக்கிக்கொள்ளாமல் இருக்காங்களோ அவங்கெல்லாம் கற்புள்ளவர்கள். 2வது, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு இதெல்லாம் வாசித்து பார்த்து, ஆமா பைபிள்ல பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கு, தீமை வேண்டாம், நன்மை செய்யணும், தீமையை கூட யோசிக்க கூடாது, தீமையை பின்பற்றக்கூடாது, அப்படியே பைபிள் வாசித்து அவங்க பேசாம நீதிமானா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எந்த ஒரு பாவத்துல போய் சிக்கி கொள்ள மாட்டாங்க. அவங்க யார் அப்படின்னா, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றியவர்கள் இவர்களே. அப்ப இப்படியும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு இந்த வசனத்தை நம்ம எடுத்து தியானிக்கும் போது நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, முதல் பாயிண்ட் என்னன்னா கற்புள்ளவர்கள். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆட்டுக்குட்டியானவர் பின்பற்றுகிறவர்கள். ஆட்டுக்குட்டியானவர் எங்க போனாலும் பின்பற்றுவாங்களாம். அவர் என்ன சொன்னாரு அதைத்தான் செய்வாங்க, வேற எதுவுமே செய்ய மாட்டாங்க. அது 2வது பாயிண்ட். 3வது, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். ஏன் மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அப்படின்னா, இவங்க கற்புள்ளவங்களா இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவ பின்பற்றுறாங்க. மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். இவங்க உலகத்துல மனுஷனோட ரொம்ப பழகிட்டு இருக்க மாட்டாங்க, மனுஷன் பின்னாடியே போக மாட்டாங்க, மனுஷனோட சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. இப்ப இந்த கடைசி காலத்துல மனுஷன் பின்னாடி போய், அப்புறம் வம்பா போய், அப்புறம் கெட்டு போய், அப்புறம் அழிஞ்சி போய், அப்புறம் நாசமா போய், அப்புறம் பார்த்தா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. ஐயோ என் வீடு போச்சு, என் நகை போச்சு, என் பணம் போச்சு, என் வாழ்க்கை போச்சு, எல்லாமே போச்சு. இதுல எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆளு. ஏன் தெரியுமா? வியாபாரத்துல இருக்கும்போது ஒரே ஒரு மனுஷன் தான் நல்ல ஆலோசனை சொல்லிட்டே இருந்தாங்க. அவங்க சொன்னபடிலாம் செஞ்சுட்டு இருந்தேன். லாஸ்ட் என் வாழ்க்கையில் ஒரு 55 லட்சம் ரூபா நஷ்டப்பட்டேன். சொந்த வீடு போச்சு, வியாபாரம் போச்சு, நகை போச்சு, சொந்த ஊர்ல நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர் எல்லாம் என் வாழ்க்கையில வந்துச்சு. என்னன்னு சொல்லி பார்த்தா மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்துட்டோம்ப்பா. அவ்வளவுதான், காணாம போயிட்டு, எல்லாம் காணாம போயிட்டு. லாஸ்ட் நானும் அழிஞ்சி, அப்புறம் 40 நாள் பாஸ்டிங் போட்டு, இயேசுவே என்னை மன்னிங்கப்பா, உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியில, நான் துணிகரமா போயிட்டேன், நீ மன்னிச்சிருங்க,
அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்திலே ஒரு பைத்தியக்காரனை போல பல மாசங்கள், வருஷங்கள் கூட சொல்லுவேன். ஏன் தெரியுமா? என் வாழ்க்கையில நான் எப்படிலாம் கர்த்தரை விட்டு தள்ளி போனேன். நிதானமா பைபிள் வாசிக்கும்போது, இந்த வசனத்துக்கு நான் இன்னும் கீழ்ப்படியணும்ப்பா. நான் கீழ்ப்படியாம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தி, 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 தாழ்த்தி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்துல நம்ம தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோமோ, அந்த அளவுக்கு தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள முடியும். என்னோட வாழ்க்கையில 2008ல டாக்டர் சொன்னாரு, இவன் பொழைக்க மாட்டான் அப்படின்னாங்க. இன்னைக்கு 2026 உயிரோட இருக்கு. அதுக்கு பின்னாடி என்ன அப்படின்னா, தேவன் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. அதே போல உங்களுக்கு தேவன் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. இன்னைக்கு யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போகணும்னா என்னென்ன செய்யணும் அப்படின்னா, உங்க வீட்ல பைபிள் இருக்கா? இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. கையில பைபிள் எடுத்து வாசிங்க. பக்கத்துல சர்ச் இருக்கா? சர்ச்சில் போய் தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்துருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்கிறீங்களோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு முயற்சி எடுங்க. மனுஷரில் இருந்து தேவனுக்கும் அப்படின்னா, மனுஷனோட எங்கேயுமே லிங்க்ல இருக்க மாட்டாங்க. தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டார்கள். அப்ப நம்ம மீட்டுக் கொள்ளப்பட்ட சந்ததியில இருக்கணும். மறுபடியும் மறுபடியும் பாவத்திலே வாழ்ந்துட்டு இருக்க சந்ததியா இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த கடைசி காலத்திலே நெருங்கி இருக்கிற பாவம், நெருங்கி நிக்கிற பாவம் கூடயே வருது. சிலருடைய வாழ்க்கையிலே ஐயா நான் விட்டாலும் அது போக மாட்டேங்கியா அப்படிங்கிறாங்க. இவங்க சர்ச்சுக்கு போற பிள்ளைகள் தான், ஞானஸ்தானம் எடுக்கிற பிள்ளைகள் தான், விசுவாசிகள் தான். தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு சொல்லி அர்ப்பணிக்க ஆரம்பிச்சாச்சு. ஆனா பழைய ஃப்ரெண்டு, அந்த பழைய காரியங்கள், அந்த துன்மார்க்குடைய ஆலோசனை, அந்த பாவிகள் நிக்கிற இடத்துல அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு, அப்புறம் பரியாசகர் உட்கார இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு, தேவையில்லாம பேசிக்கிட்டு, தேவையில்லாம நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, செல்போன்ல பல மணி நேரம் இருக்கும்போது, அவங்களோட வாழ்க்கையில மறுபடியும் அவங்க உலகத்துக்குள்ள கடந்து போறாங்க. அவங்க மறுபடியும் கர்த்தரை விட்டு தள்ளி போறாங்க. மறுபடியும் கரைப்படுத்திக் கொள்றாங்க. அதான் போட்டிருக்கு 3 பாயிண்ட். கரைப்படுத்தாதவர்கள், கற்புள்ளவர்கள், கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள். இவங்க தான் மீட்டுக் கொள்ளப்பட்டவங்க. அப்போ காலவேளையிலே செய்தி என்ன அப்படின்னா, நம்ம மீட்டுக் கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல இருக்கிறோமா? மறுபடியும் மறுபடியும் நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது பாவக்கரை உள்ள வந்துகிட்டே இருக்கா? கற்புள்ளவங்களா நம்மளால வாழ முடியுதா? கர்த்தரை உண்மையா பின்பற்ற முடியுதா? காலேபை போல நம்ம மீட்டுக் கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல இருக்கிறோமா? இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே எங்கேயாவது ஒரு பாவக்கரை, அழுக்கு, சிறையிருப்புக்குள்ள இருக்கிறோமா? இதைத்தான் நம்ம கண்டுபிடிச்சு பார்க்கணும். அடுத்த வசனம், இவருடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை, வஞ்சகம் காணப்படவில்லை, சூது காணப்படவில்லை, மாயமாலமான வார்த்தை காணப்படவில்லை. மாயமாலம் வாயை திறந்தாலே ஒரே ஏமாத்து பேச்சுதான். யாரை ஏமாத்தலாம், எப்படி ஏமாத்தலாம், எவ்வளவு நாள்ல ஏமாத்தலாம், எப்படி சொத்து சம்பாதிக்கலாம், எப்படி கொள்ளையடிச்சு சொத்து சேர்க்கலாம், இதுவே மைண்டுக்குள்ள இருக்கும். இவங்க தேவனுக்கு பிரியமானபடி எப்படிப்பா வாழ முடியும்? சர்ச்சுக்கு போற பிள்ளைகள் தான்ப்பா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போற பிள்ளைகள் தான், கையில பைபிள் எடுத்து தான் சர்ச்சுக்கு போறாங்க. ஆனா வாயை திறந்தாலே ஒரே வஞ்சகமான வார்த்தை, தந்திரமான வார்த்தை, சூது நிறைந்த வார்த்தை, மாயமாலமான வார்த்தை, கபடு நிறைந்த வார்த்தை. இதெல்லாம் இதயத்துலேருந்து புறப்பட்டு வந்துச்சுன்னா, இது அவங்கள தீட்டுப்படுத்திட்டு இருக்கு. பரலோகத்துக்கு போக முடியாத அளவுக்கு தடுக்கக்கூடிய காரியங்கள். நான் கையில பைபிள் எடுத்து வாசிச்சதுல வேதனைப்பட்டுட்டு இருந்தேன். ஐயோ! பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா எவ்வளவு குவாலிட்டியா இருக்க வேண்டியிருக்கு. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். இன்னைக்கு இந்த உலகத்துல கெட்டு போற வாசல் ஏகப்பட்டது இருக்கு. நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. கேட்டா பிஸி, ஒரே வார்த்தை பிஸி, நோ டைம். ஒரு நாள் சொல்லிடுறார், உன்னை நான் அறியேன். அப்ப அன்னைக்கு எங்க போவோம்? யோசித்து பார்ப்போம். காதுள்ளவன் கேட்க கடவன்.
இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. அப்ப பரலோகத்துக்கு யாராவது போகணும்னு நினைச்சோம் அப்படின்னா வாயில பொய் வரக்கூடாது. இந்த கடைசி காலத்துல வாயை திறந்தாலும் பொய் தான் நிறைய வாயில வருது. வாயை திறந்தாலே ஒன்லி 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 பொய். மனைவிட்ட பொய், வேலைக்கு போன பொய், கம்பெனியில் பொய், வியாபாரத்தில் பொய், எல்லா பக்கமும் பொய் பொய் பொய். நான்லாம் வியாபாரத்தில் இருக்கும்போது நல்லா பொய் பேசிட்டேன்ப்பா. என் வாழ்க்கையிலலாம் மனைவி தெரியாமல் கடன் வாங்கினேன். எல்லா நகையெல்லாம் கொண்டு போய் பேங்கில் வச்சேன். சொந்த வீடு பேங்கில் வச்சேன். வியாபாரம், கடன், ஃபைனான்ஸு எல்லாத்துலேயும் கடன் வாங்கிட்டு லாஸ்ட்டு அடைக்க முடியாமல் எல்லாத்தையும் விற்று அடைச்சி நடு ரோட்டுக்கு வந்துட்டேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வஞ்சகம் இருந்தால் எல்லாம் நஷ்டமாகுது. கபடு இருந்துச்சுன்னா நஷ்டமாகுது. தந்திரமாக மனைவி தெரியாமல் வாங்கிட்டு இருந்தால் எல்லாம் நஷ்டமாகுது. மாயமாலமான வார்த்தை இதெல்லாம் ஒரு மனுஷனை நஷ்டப்படுத்துது. இன்னைக்கு லாபமாக இருந்தது போல தெரியும், ஆனால் அடுத்த செகண்டில் உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ ஆபத்து வரும்னு கேட்டால் தெரியாது. சரி, இங்கே நம்ம கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிடலாம்ப்பா, பரலோகத்துக்கு போகணும்ல. இப்போ நிறைய வாழ்க்கையில் பணம் மட்டும்தான் வாழ்க்கையாக போச்சு, நகை மட்டும்தான் வாழ்க்கையாக போச்சு. யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, கேடு கேட்டு போனாலும் பரவாயில்ல, அந்த அளவுக்கு வாயை திறந்தால் ஒன்லி பொய் மட்டும்தான். பரலோகத்துக்கு எப்படி போக முடியும்? பரலோகத்துக்கு போற பிள்ளைகள் முதல்ல உண்மையா இருப்பாங்களே. ஏன்னா தேவன் உண்மையா இருக்காரு. அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒரு வீட்டில் மனைவிட்டையும் சில வீட்டில் உண்மை இல்லை, புருஷன்ட்டையும் சில வீட்டில் உண்மை இல்லை, அம்மா அப்பாட்டையும் சில வீட்டில் உண்மை இல்லை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில வீட்டில் உண்மை இல்லை. சில வீட்டில் 4 பேர் இருப்பாங்க, 4 பக்கம் ஃபோனில் பேசிட்டு இருப்பாங்க, 4 பேரும் பொய் பொய்யா பேசிட்டு இருப்பாங்க. பரலோகத்துக்கு எப்படி போக முடியும்? வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, இவருடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இன்னைக்கு நிறையருடைய வாயை திறந்தாலே ஒன்று கெட்ட வார்த்தை, இல்லை பெருமையான வார்த்தை, இல்லை தந்திரம் நிறைந்த வார்த்தை, அப்படி இல்லைன்னா பொய்யான வார்த்தை. சொந்தத்தில் எடுத்து பொய் பேசிக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை குடும்பம் இருக்கு? இவருடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். இருதயத்திலே சுத்தம் இருந்துச்சுன்னா பரலோகத்துக்கு போக முடியும். ஏன்னா தேவனுக்கு முன்பாக இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களுமா இருக்கிறார்கள். அப்ப மாசில்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா கற்புள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கணுமா, கரையில்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கணும், ஆட்டுக்குட்டியான பின்பற்றிய ஒரு வாழ்க்கையா இருக்கணும், வாயை திறந்தா உண்மையே பேசணும். இதுதான் பரலோகத்துக்கு போறது ஒரு ஹையஸ்டான ஒரு நல்ல குவாலிட்டி. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும். அதனால முக்கியமான செய்தி புரியலையா? மறுபடியும் கேட்டுக்கோங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14:1-5 வசனம் இது. நம்ம பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு குவாலிட்டி. சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். எங்க கூட நீங்க பேசியிருக்கிறீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாங்கள் எல்லாரும் ஆட்டுக்குட்டியின் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களோட வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியங்களை எதுவாக இருந்தாலும் மன்னித்து எங்களை மறுபடியும் பரிசுத்தப்படுத்துங்க. கரையில்லாத அப்பா ஒரு சுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. ஜெப விஷயம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க, துதிக்கிற விஷயம் தாங்க. உமக்கு பிரியமானபடி வாழக்கத்தை கிருபை செய்யுங்க. எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொடட்டும்பா. எங்கள் வாழ்க்கை கர்த்தருக்காக இருக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்க. வெளியில் புறப்படுற எல்லா குடும்பத்தையும் உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைங்க. கற்பதனியாக ஜெபிறாங்க, தேவன் மனம் வரங்க. டெலிவரி போகிறாங்க, கர்த்தர் கூட இருங்க. மாசம் பக்கம் கர்த்தர் ஆசிடுங்க. படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய பாதத்தில் அப்படின்னா நல்ல எக்ஸாம் எழுதுப்பா, கிருபை தாங்க. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க, கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க.
திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எந்த குடும்பத்திலே எந்த உபத்திரத்தோடு இருக்காங்களோ எல்லா உபத்திரத்திலும் மாற்றி கொடுத்துருங்க. உமக்கு பிரியமானபடி வாழணும். கதை கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். வெளியில் புறப்படுறாங்க, ஆசீர்வதிங்க. பாதுகாத்துக்கொள்ளுங்க, வாகனத்தை பாதுகாத்துக்கொள்ளுங்க. பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ பூர்ண சுகம் கட்டிடுங்க. கடன் பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றி கொடுத்துருங்க, ஆசீர்வதிச்சிருங்க. இதயத்துக்குள்ள தேவ சமாதானம் நிரப்புங்க. எல்லா நாட்டில் ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். எங்கள் இதயத்துக்குள்ளே என்ன காரியத்தை நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும். கர்த்தரை துக்கப்படுத்துகிற காரியம் எங்களோட வாழ்க்கையில் ஏதாவது இருந்தால் அதை எடுத்து போட்டுருங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கணும். சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்க. இந்த நாளைகளுக்கு ஆசீர்வதித்தாங்க. அப்புறஜமான ஊழியக்காரம்பா உங்கள் பாதப்பிள்ளை களிமண்ணா அர்ப்பணிக்கிறேன். கர்த்தரை பொறுப்படுத்துவாங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064189 உண்டாகும். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.